இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கைய நல்ல வாசிப்போட நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்றதா தான் சார், வாசிங்க வாசிங்க வாசிங்கன்றோம் சார். சின்னதா ஏதாவது ஒன்று வாசிக்கிறோம், ஒரு பத்திரிகையா இருக்கலாம், ஒரு பத்திரிகையினுடைய துணுக்குகளா இருக்கலாம். இந்த வாசிப்பு பழக்கத்தை மட்டும் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் சார். ஏதோ ஒரு பேப்பர்ல நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கப்படுது இல்ல, அந்த பேப்பரை ஒரு வாசிப்பு, அதுல என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சு இந்த ஆர்வம் இருக்குல்ல, வாசிப்பினுடைய ஆர்வம் வாழ்க்கையை அடுத்த தளத்துக்கு ஏதோ ஒரு வகையில் எடுத்து செல்லும் சார். நம்புங்களேன், இப்ப நடந்த ஒரு சம்பவம் மகாராஷ்டிரால ஒரு அம்மா தன்னுடைய கணவனை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த கணவனுக்கு மிகப்பெரிய நோய், பெரும் நோய்னா அவ்வளவு பெரிய நோய். அவருக்கு ஏதோ ஒரு வகையில பெரும் தொகை தேவைப்படுது. ஆபரேஷன் பண்ணணுன்றாங்க, ஸ்கேன் எடுக்கணுன்றாங்க, இசிஜி, எவ்வளவு பெரிய காசு தேவைப்படுது. இந்த அம்மா கிட்ட காசு இல்லை. அவங்க கணவனை காப்பாற்றணுன்ற ஒரே போராட்டம், கண்ணிலலாம் கண்ணீரா வருது. ஏதோ ஒரு வகையில் எப்படியாவது கணவனை காப்பாத்திர மாட்டோமான்னு சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க சொந்தக்காரங்களாம் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ இந்த அம்மா சாப்பிடலையேன்னு சொல்லி அவங்களுக்காக காலையில ஒரு சிற்றுண்டி மாதிரி ஒரு பேப்பர்ல ஒரு சிற்றுண்டி, ஒரு சமோசா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிற்றுண்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த அம்மா அந்த சிற்றுண்டியை சாப்பிட்டுட்டு, வேற வழியில் எல்லாரும் சொல்றாங்க, கட்டாயப்படுத்துறாங்களே, அந்த சிற்றுண்டியை சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை பார்க்குறாங்க சார். இந்த தொகை இவங்களுக்கு எவ்வளவு தொகை தேவைப்படுதோ, ஒரு 1.5 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1.5 லட்சம் ரூபாய் பரிசுன்னு அந்த பேப்பர்ல போட்டிருக்கு, பெருசா கொட்டை எழுத்துல 1.5 லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு இருக்கு. அந்த 1.5 லட்சம் ரூபாய் பார்த்த உடனே அது என்னன்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு மாரத்தான் போட்டி, அங்க நடக்கக்கூடிய, மகாராஷ்டிரா நடக்கக்கூடிய ஒரு மாரத்தான் போட்டி சார். மாரத்தான் போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பரிசு வச்சிருக்காங்க. இந்த அம்மா ஓட்டப்பந்தய வீரரும் கிடையாது, இவங்களுக்கு ஓடுறத பத்தி எதுவுமே தெரியாது, இவங்க ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் கிடையாது. ஆனாலும் இவங்க போய் அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க சார். அந்த மாரத்தான் போட்டியில போய் இவங்க கலந்துக்கிறாங்க. நான் வந்து ஓட்டப்பந்தயத்துக்கு வரேன்னு எல்லாரும் இவங்களை ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா மற்றவங்களாம் அந்த ஓடுறதுக்கான காஸ்டியூம்ல வந்து நிக்கிறாங்க, ஷூவெல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த ஓடுறதுக்கான காஸ்டியூம்ல இருக்காங்க. இவங்க புடவையை கட்டிக்கிட்டு, ஆர்த்தோடாக்ஸா இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க புடவையெல்லாம் கட்டிட்டு அந்த வீட்டுல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நகையெல்லாம் மாட்டிட்டு, சாதாரண செருப்பை மாட்டிக்கிட்டு நானும் ஓடுறேன் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க, இந்த அம்மா யான்னு, ஒரு ஆட் மேன் அவுட்னு வாங்கல்ல, அப்படி இந்த அம்மா போய் நிக்கிறாங்க சார். எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்போ போட்டி தொடங்கிருச்சு, இவங்களும் ஓடுறாங்க, கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. ஆனா கடைசியா வர்றாங்க. இவங்க பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் கிடையாதுல, இவங்க அத்லெட்லாம் கிடையாதுல, எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களால ஓட முடியல, ஆனாலும் அவங்க வந்து மூச்சு போட்டு ஓடுறாங்க சார். இப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவரு அந்த எல்லை கோட்டை தொட்டுட்டாரு, 2வது பிரைஸ் தொட்டுட்டாங்க, 3வது பிரைஸ் தொட்டுட்டாங்க. மற்றவங்க எல்லாரும் வந்து கலைந்து போறாங்க, ஏன்னா 3 பிரைஸ் வந்துருச்சுன்றதுனால கலைந்து போறாங்க. இந்த அம்மா மட்டும் ஓடுறதை நிப்பாட்டலங்க, இவங்க மட்டும் ஓடுறதை நிப்பாட்டல. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவர் 55 நிமிஷத்துல அந்த எல்லை கோட்டை தொட்டுறாரு. இவங்க போராடி 5 மணி நேரம் ஓடுறாங்க சார். 5 மணி நேரம் ஓடி அந்த எல்லை கோட்டை தொட்டு மயக்கம் போட்டு விழுகிறாங்க. எல்லை கோட்டை தொட்டுறாங்க, மயக்கம் போட்டு விழுகிறாங்க. இவங்க தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு கேட்கிறாங்க, எதுக்குமா இப்படி ஓடுறீங்க, என்னதாமா பிரச்சனைன்னு இவங்க சொல்றாங்க. என்னுடைய கணவர் ஆஸ்பத்திரியில இருக்காரு, அவரை காப்பாத்துறதுக்கு ஒரு பெரும் தொகை தேவைப்படுது, இந்த போட்டியில ஜெயிச்சுட்டா எனக்கு கிடைச்சிருன்ற நம்பிக்கையில தான் நான் ஓடினேன். கணவனை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை என்னை துரத்தி கொண்டே இருந்தது, வேற வழி இல்லை. அந்த கவலையை துரத்து நான் ஓடுனேன். நான் இந்த எல்லைக்கோட்டை தொட்டேன்னு அவங்க அழுகுறாங்க, என்னால இந்த பரிசை ஜெயிக்க முடியலையேன்னு. இப்ப அந்த போட்டியில ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த போட்டிக்கு ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் சொல்றாரு, உங்கள் கணவனினுடைய ஆபரேஷன் செலவு மொத்தத்தையும் எங்களுடைய நிறுவனம் எடுத்துக்கும், உங்களுடைய இந்த மன தைரியத்திற்காகவும் நீங்க வந்து ஓடணும்னு நினைத்த ஒரு காரணத்திற்காகவும், இந்த 5 மணி நேரத்துல இந்த எல்லையை தொடணும், இந்த போட்டியை முடிச்சிடணும்னு நினைச்ச அந்த ஒரு காரணத்திற்காகவும் அத்தனை பேரினுடைய மனதை ஈர்த்திருக்கீங்கல்ல, உங்களுடைய அந்த வைராகியத்தின் மூலமா அத்தனை பேரினுடைய மனதை ஈர்த்திருக்கீங்கல்ல, உங்களுடைய கணவனினுடைய முழு அந்த மருத்துவமனை செலவை எங்களுடைய நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும்னு அவரு அதை ஏத்துக்கிட்டாரு. அவருடைய கணவனின் உயிர் காப்பாற்றப்பட்டதுன்னு இப்ப சமீபத்துல மகாராஷ்டிரால நடந்த ஒரு சம்பவம். இந்த நியூஸ் அப்ப படிச்சப்ப என்ன தெரியுமா சார் அர்த்தம்? இந்த வாழ்க்கை உங்களுக்கான போராட்டத்தை கொடுக்கும், வாழ்க்கை உங்களுக்கான தளத்தை கொடுக்கும், வாழ்க்கை உங்களுக்கான வாசிக்கக்கூடிய இடத்தையும் கொடுக்கும். அதில் நீங்கள் வாசித்து விட்டு அதற்கான ஒரு பயிற்சியில் போராடினால் இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் வெற்றியையும் தரும்னு, இந்த வாசிப்பு ஏதோ ஒரு வகையில சின்னதா அவங்க வாசிச்சாங்க சார். ஒரு பேப்பர்ல சின்னதா வாசிச்சாங்க. இந்த சின்ன வாசிப்பு எவ்வளவு பெரிய விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்க. 19ஆம் நூற்றாண்டு, இந்த 19ஆம் நூற்றாண்டுல பின்லாந்து அப்படின்ற நாடும் கரோலியான்ற நாடு, 2 நாடும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படி?
இப்போ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படிலாம் சொல்றோம்ல, இப்படி 2 நாடுகள் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி 2 நாடுகளுக்குமே அந்த விரோதங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும் 2 நாடுகளுக்கும். கரோலியா, பின்லாந்து 2 நாடுக்கும். இந்த 2 நாடுமே ரஷ்யாவுக்கு கீழே இருக்கு. ரஷ்யா வந்து 2 நாடுகளையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. எப்படி நம்ம பிரிட்டிஷ்க்கு அடிமையாக இருந்த மாதிரி ரஷ்யாவுக்கு கீழே இந்த 2 நாடு இருக்கு. இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் யோசிக்கிறார், இந்த 2 நாடு ஒன்னானா மட்டும்தான் ரஷ்யாவை எதிர்த்து போராட முடியும். ரஷ்யாவை எதிர்த்து போராடினா தான் நமக்கு விடுதலை கிடைக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியுது. இப்ப என்னப்பா பண்ணலாம்னு யோசிக்கும் போது, நம்ம ஊர்ல ராமாயண கதைகள் சொல்றோம்ல, மகாபாரத கதைகள் சொல்றோம்ல, இந்த வாய்மொழி கதை மாதிரி அந்த ஊர்ல கலேவியா அப்படின்னு ஒரு கதை இருக்கு. கலேவாலா அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இந்த கலேவாலான்ற கதைய அந்த எழுத்தாளர் எழுதி அதை காப்பியமா மாத்துறாரு, ஒரு புத்தகமாக மாத்துறாரு. இந்த புத்தகத்தை எல்லா மக்கள் கிட்டையும், இந்த 2 நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையுமே கொடுக்க சொல்றாரு. கரோவியான்ற மக்கள் கிட்டையும், பின்லாந்துல இந்த 2 நாட்டு மக்கள் கிட்டையுமே இந்த புத்தகத்தை கொடுக்க சொல்றாரு. இந்த புத்தகம் ஒற்றுமையை பற்றி பேசக்கூடிய புத்தகம். இந்த புத்தகம் போராட்டங்களை பற்றி சொல்லக்கூடிய புத்தகம். இந்த புத்தகம் நம்பிக்கையை விதைக்கக்கூடிய புத்தகமாக இருந்து இந்த 2 நாடும் ஒன்றாக சேர்ந்தது. இந்த கலேவியா என்ற இந்த காப்பியத்தின் மூலமாக 2 நாடுகள், பின்லாண்டும் கரேஷியா என்ற இந்த 2 நாடுமே ஒன்றாக இணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக போராடி அவர்கள் விடுதலை பெற்றார்கள்ன்றது வரலாறு சார், வரலாறு. ஒரு புத்தகத்தினால் ஒரு நாட்டிற்கே விடுதலை கிடைக்க முடியும் என்று நடந்த ஒரு சம்பவம் நமக்கு வரலாறாக நிற்குது சார். ஜெயகாந்தன் அவர்கள் சொல்றாரு, விக்டர் ஃப்ளட்ச் எழுதிய லா மிசரப் என்கிற இந்த கதை தான், இந்த புத்தகம் தான் என் வாழ்க்கையே மாற்றியதுன்னு ஜெயகாந்தன் அவர்கள் சொல்றாரு. அவர் ஒரு எழுத்தாளராக மாறுறாரு. அதுல என்ன கதைனா, ஒரு திருடன் அவன் வந்து பாதிரியார்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்க போவான். பாதிரியார்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு, அவனுடைய அது திருட்டு தொழில் தானே, அவனுடைய இயற்கை குணம் அவனை விட்டு போகாது. ஒரு வெள்ளி குத்து விளக்க தூக்கிட்டு வந்துடுவான். சர்ச்ல இருந்து ஒரு வெள்ளி குத்து விளக்க தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப போலீஸ்கிட்ட அகப்பட்டுப்பான். போலீஸ் அவனை கூட்டிட்டு அதே பாதிரியார்கிட்ட அழைச்சிட்டு வருவாங்க. இப்ப இந்த பாதிரியார் பார்ப்பாரு, அவன் கையில ஒரு வெள்ளி குத்து விளக்கு இருக்கும், அது சர்ச்சில் இருக்கக்கூடிய வெள்ளி குத்து விளக்கு. இப்ப பக்கத்துல போலீஸும் இருப்பாங்க. இவருக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும். அந்த பாதிரியார் என்ன தெரியுமா செய்வாரு, ஏன்பா உன்கிட்ட பாலிஷ் போடுறதுக்கு 2 குத்து விளக்க எடுத்துட்டு போச்சோன்னா நீ ஒன்னதான் எடுத்துட்டு போயிருக்க, இந்தா 2யும் எடுத்துட்டு போச்சோன்னே அப்படின்னு இன்னொரு குத்து விளக்கை எடுத்து அந்த திருடன் கையில கொடுத்துருவாரு. இப்ப போலீஸ் நினைச்சுப்பாங்க, இவர் தான் கொடுத்து விட்டுருக்காரு போல, நாம தான் தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு அந்த திருடனை விட்டுருவாங்க. அந்த திருடன் அந்த பாதிரியாரினுடைய நெருக்கமான சீடனாக மாறினான்னு இந்த லா மிசரப் கதை வரும். ஜெயகாந்தன் ஐயா அந்த கதையை படிச்சுட்டு, எனக்கு மிகவும் பிடித்தமான கதையாகவும் என் வாழ்க்கையை மாற்றிய கதையாகவும் இந்த கதை தான் இருந்ததுன்னு ஒரு சம்பவம் சொல்றாரு. ஒரு நாள் நைட்டு அவர் வீட்டில் திடீர்னு தொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னடான்ட்டு வெளியே வந்து பார்த்தா, இவர் வீட்டு தென்னை மரத்துல யாரோ ஏறி தேங்காய் திருடிட்டு இருந்திருக்காங்க. தேங்காயை திருடி கீழே போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவருக்கு இந்த லா மிசரப் கதை ஞாபகத்துக்கு வந்திருக்கு. வந்தவர் ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு, ஏன்பா உன்னைய காலையில வந்து தேங்காய் பறிக்க சொன்னா காலையில வராம நைட்டு வந்திருக்க, நைட் வந்து இப்போ உட்காந்து தேங்காயை பறிச்சுட்டு இருக்க, சரி சரி பறிச்சு போட்டது போக மிச்சத்தை, அதாவது உனக்கு எடுத்துக்கிட்டது போக மிச்சத்தை நம்ம வீட்டுக்கு வச்சுட்டு போ, சரியா? எல்லாத்தையும் பறிச்சுட்டு பார்த்து இறங்குப்பா, இருட்டு நேரத்தில் எங்கேயாவது விழுந்துடாத, பார்த்து இறங்குன்னு சொல்லிட்டு இவர் உள்ள போய் தூங்கிட்டாரு. உள்ள போய் தூங்கியிருக்காரு. அதாவது திருடனை யாட்டையும் மாட்டி விடாமலும் தான் தெரிஞ்சிருச்சோன்றதையும் அவனுக்கு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு உள்ள போய் படுத்துட்டாரு சார். மறுநாள் ஜெயகாந்தன் சொல்கிறார், மறுநாள் நான் அங்கு சென்று பார்த்தேன், ஒரு தேங்காயை கூட அவன் வீட்டுக்கு எடுத்து செல்லவே இல்லை, ஒரு தேங்காயை கூட எடுத்து செல்லவே இல்லை. பின்வரும் நாட்களில் அந்த திருடனை நேரில் சந்தித்தேன், அவன் என் ஆகச் சிறந்த தோழனாக மாறினான்னு ஜெயகாந்தன் எழுதுறாரு. ஆகச் சிறந்த தோழனாக மாறினான். ஒரு கதை, ஒரு காப்பியம், ஒரு எழுத்து எத்தனை பேர் வாழ்க்கையை மாற்ற முடிகிறது என்று சொன்னால், நம் கைகளில் ஒரு புத்தகம் இருந்து விட்டால், நம் கைகளில் ஒரு வாசிப்பு பழக்கம் இருந்து விட்டால், நம் கைகளில் ஒரு எழுத்து இருந்து விட்டால், இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.